சரவணபவாய நமः. என் பிள்ளையே, உனக்கு நற்பெயரும் புகழும் கிடைக்கும் காலம் இது. நீ என்னிடம் வேண்டியபடி உன் வேலைகள் எல்லாம் தானாகவே நடந்து முடியும். ஆனால் நீயும் அதில் கொஞ்சம் பங்கேற்று சிரமப்படுவதாக தோன்றும். ஆனால் அவைதான் உனக்கு நற்பெயரை வாங்கித் தரும். நீ எவ்வளவு தீவிரமாக வேலையை முடிக்க போராடுவாய் என்பதை நான் அறிவேன். இப்போது அனைவரும் அறிவார்கள். நீ செய்ய நினைக்கும் புதிய முயற்சிகளை செய்யலாம். எல்லாம் உன் நன்மைக்காகவே நடக்கின்றன. என் தங்கமே, நீ உன் குடும்பத்திற்காக பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். அதை என்னிடம் ஒப்படைத்துவிடு. நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ உன் வெற்றி பாதையை நோக்கி செல். உனக்கு நான் என்றும் துணையாக இருப்பேன். ஏன் வாழ்கிறோம், இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு முடிவெடுக்காதே. இந்த வாழ்க்கை புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்கள் பின்னாடி இருக்கின்றன. நீ இன்னும் அந்த பக்கத்தை திருப்பி பார்க்கவே இல்லை. கொஞ்சம் பொறு. மகிழ்ச்சியான தருணங்கள் அதில் இருக்கின்றன. ஆனந்தமாக வாழ்வாய். இது நடந்தே தீரும். இது இந்த முருகன் வாக்கு. என் அன்பு பிள்ளையே, வருந்தாதே. நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். நான் ஏற்கனவே கூறியது போல் உனக்கான நல்ல காலம் ஆரம்பித்துவிட்டது. ஆனால் அதன் முழுமையான பலன் கிடைக்கும் முன்பு சில கர்மவினைகளை நீ அனுபவித்துதான் தீர்க்க வேண்டி உள்ளது. அதைத்தான் நீ இப்போது தீர்த்து கொண்டு இருக்கிறாய். கொஞ்சம் புலம்பல்களை குறைத்து கொண்டு இதனை தீர்த்துவிடு. உனக்கு தேவையான சக்தியை நான் தருகிறேன். அதன் பிறகு மிக அருமையான காலகட்டம் உன்னை மகிழ்விக்க காத்திருக்கிறது. என் பிள்ளையே, உன் வாழ்வில் பல நல்ல விஷயங்கள் ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டாலும் இன்னும் ஒரு மாதம் பொறுத்திரு. அதன் பிறகு எல்லாவற்றிலும் முழு பலனை அனுபவிப்பாய். என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் நீ நன்றி கூற வருவாய். எல்லாம் சரியாக செல்கிறது. உன் கண்ணுக்கு தெரியாத வரை புலம்பி தவிக்காதே. நான் என் பிள்ளையை, என்னை முழுமையாக நம்பும் பிள்ளையை என்றும் கைவிட்டது இல்லை. அதை நீயே அறிவாய். இருந்தும் எதையோ நினைத்து புலம்பாதே. எல்லாம் நல்லதாகவே முடியும். என் பிள்ளையே, எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமை. உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை நாள் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் பிள்ளையே, சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகிறாயோ அந்த அளவிற்கு சந்தோஷம் காத்திருக்கிறது. அனைத்து இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலையை சகித்துக் கொண்டிரு. சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். அதுவரை பொறுமையோடு காத்திரு. உன் மனதில் இருக்கும் வலி எனக்கு புரியாமல் இல்லை குழந்தையே. சிறிது காலம் பொறு. உன் கர்மவினைகளுடன் நான் போராடிக் கொண்டிருக்கிறேன். உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகிவிடு. உறவானாலும் பொருளானாலும் சரி, அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். நீ இழந்தவை அனைத்தும் உன்னை வந்தடையப் போகிறது. எதற்காக காந்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை விரைவில் தட்டப்போகிறது. முருகன் எனக்கு எதையும் செய்யவில்லை என நீ கதறி அழுத நாட்கள் முடிந்து போய்விட்டது. இனி உனக்காக மகிழ்ச்சி காத்திருக்கிறது. இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. உனக்கு இன்பம் சேரப்போகிறது. என் பிள்ளையே, உன்னுடைய எந்த பிரச்சனையையும் முருகன் நான் தீர்த்து வைப்பேன் என்று உறுதியாக நம்புகிறாய் அல்லவா? பிறகு அதைப்பற்றி தினமும் நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம். இந்த 2 தினங்கள் உனக்கு கடினமாக தோன்றும். ஆனால் அதன் பிறகு நீ எடுக்கும் முடிவுகள் உனக்கு வெற்றிதான். உன்னை சுற்றி புதிய மாற்றங்களை உருவாக்க நீ திட்டமிடுவாய். ஆனால் அதை நீ பொறுமையாக முடிக்க முயற்சித்தால் நீ சரியாக முடிப்பாய். முன்னேற வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதனை பற்றி மட்டும் பேசு. நீ வீழ்ந்ததை பற்றி பேசி நேரத்தை வீணாக்காதே. மற்றவர்கள் உன்னிடம் அதை பற்றி பேசினாலும் அதனை தவிர்த்துவிடு. கலங்காதே, வருந்தாதே. உன்னை கண்ணீர் வடிக்க செய்கிறேன் என்று என் மீது கோபம் கொள்ளாதே. உன் தந்தை நான். குழந்தையாகிய உன்னை அழவைத்து பார்த்து கொண்டிருப்பேனா? எல்லாவற்றிற்கும் ஓர் கணக்கு உள்ளது. என்னால் முடியாதது ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கையில் தாமதம் ஆகின்றது என்றால் புரிந்துகொள் தங்கமே. நிச்சயம் உனக்கு தேவையானது விரைவில் உன்னை வந்து சேரும். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் ஆடம்பரத்தை நேசிக்க நேசிக்க உன் மனவேதனை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கும். ஒருமுறை நிம்மதியான வாழ்க்கையை நேசித்துப் பார். உனக்கென்று படைக்கப்பட்டது உன்னை வந்து சேரும். எதற்கும் ஆசைப்படாதே. இருக்கிறதை வைத்து வாழ கற்றுக்கொள். உனக்கு எல்லாம் கிடைக்கும் என் பிள்ளையே. என் பிள்ளையே, உன்னை நீ உயர்வாக நினை. உன்னால் முடியும் என்று நம்பு. ஒரு நாள் நீ நினைத்த இலக்கை அடைவாய். உன் உயர்வுக்கு நீ உன்னை நம்பினால் மட்டுமே முடியும். நீ உன்மேல் வைக்கும் நம்பிக்கை உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். உனக்கு துணையாக என்றும் இந்த முருகன் இருப்பேன். என் பிள்ளையே, நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் உன்னை நான் காப்பேன். உன் வாழ்வில் நான் நல்ல மாற்றங்களை உருவாக்குவேன். பயப்படாதே. எந்த கடினமான சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என் தங்கமே, என்னை பார். உனக்கானது ஒன்று உன்னை தேடி தானாக வரப்போகிறது. இனி உன் கண்ணில் ஆனந்த கண்ணீர்தான் வரும். மகிழ்ச்சியாக இரு. அப்பா, நான் புதிதாக வினை ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் பழைய கர்ம வினைகளை தீர்ப்பது இவ்வளவு கடினமாக இருக்கிறதே. ஒன்று போனால் ஒன்று வருகிறதே.
அவ்வளவு கர்மவினைகளை சேர்த்து வைத்து உள்ளேனா என்று கேட்கிறாய். பிள்ளையே, உன் புரிதலே புதிதாக உன்னை எந்த வினையும் செய்யவிடாமல் காக்கிறது. இந்த பிறவியில் நீ வினைகளை வெகுவாக குறைக்கும் அளவிற்கு உனக்கு பல புரிதல்கள் எழுகிறது. உன் மனம் பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்கப் போகிறது. எல்லா வினைகளும் முடித்துவிட்டது பிள்ளையே, நீ அனுபவித்து முடித்து விட்டாய். இனி வாழ்க்கையில் கவனமாக நடந்து கொள். பேசும் வார்த்தைகள் மற்றும் செயல்களில் கவனமாக இரு. நல்லதே நடக்கும். ஏற்கனவே நடந்து முடிந்ததை நினைத்து வருந்தாதே. எல்லையற்ற எதிர்காலம் உன் முன்னால் விரிந்து பறந்து இருக்கிறது. நம்பிக்கையோடு நடைபோடு. நல்லதே நடக்கும். உன் எதிர்பார்ப்பை என்னிடம் மட்டும் வைத்துக்கொள். மற்றவர்களிடம் என் குழந்தை எதையும் எதிர்பார்ப்பது எனக்கு சங்கடமாக இருக்கிறது. நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். என்னிடம் கேள், நான் இருக்கிறேன் உனக்காக. உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சினைகள் அனைத்தும் இந்த வருடத்திலேயே முடிந்துவிடும். வரும் வருடம் உங்களுக்கு வசந்த காலமாகவும் நன்மை தரும் வருடங்களாக மனநிம்மதியோடும் செல்வ செழிப்போடும் உடல் ஆரோக்கியத்தோடும் உங்களுக்கு அமையும். என் பிள்ளையே, உன் விரலே உன் கண்ணை குத்தியது போல்தான் உன்னோடு இருப்பவர்கள் உன்னிடம் நடந்து கொள்கிறார்கள். அன்பாக இருக்கும்போது ஒருவிதமாகவும் ஆத்திரத்தில் ஒரு முகமாகவும் இரு முகமூடியிட்டு நடக்கிறார்கள். வெளுத்ததெல்லாம் பால் என்பது போல் நீ அவர்களை ஒவ்வொரு முறையும் நம்பி ஏமாறுகிறாய். மனிதர்களின் மீது அதீத அன்பு மற்றும் பற்றினால் நீ ஏற்கனவே பட்ட துன்பங்கள் ஏராளம். கிடைக்கும் நேரத்தில் என் நாமத்தை ஜபித்து உனக்குள் என்னை தேட முயற்சி செய். உன் மனம் அமைதி அடையும், நிம்மதி அதிகரிக்கும். கடமை வேறு, அதீத பற்று வேறு, இரண்டுக்கும் இடையே வேறுபாடு உண்டு. நீ யாருக்காக எல்லாத்தையும் இழக்கிறாயோ, நீ யாருக்காக எல்லாத்தையும் செய்கிறாயோ, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு மேல் உன்னை ஒரு மனிதனாக கூட மதிக்க மாட்டார்கள். உனக்கென்று அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன சந்தோஷத்தையும் விட்டு தரமாட்டார்கள். நீ எதிர்பார்த்து போன இடத்தில் உனக்கானது கிடைக்கவில்லை என்றால், நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு உதவி கிடைக்கும். நான் கிடைக்கச் செய்வேன். உன் மனதில் நினைக்கும் ஒரு சில விஷயம் நடக்க வேண்டும் என என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். அதில் ஏன் இவ்வளவு தாமதம் என்று என்னிடம் கோபித்தும் கொள்கிறாய். உனக்கான நிலையான வேலை கிடைக்க வேண்டிய தருணம் இது. நீ முறையாக அதில் கவனம் செலுத்தி பயன்படுத்திக்கொள். பிறகு நீ கேட்ட அந்த நல்ல விஷயம் விரைவில் நடக்க செய்வேன். என் பிள்ளையே, நீ எத்தனை தைரியத்தோடு இருந்தாலும் சுற்றியிருக்கும் மற்ற பற்றுதல் உள்ள உறவுகளால் துன்பத்தை அடைகிறாய். அவர்கள் துன்பத்தை நீ மனதில் சுமக்கிறாய். இங்கு ஒவ்வொருவரும் அவரவர் கர்மவினையை தீர்க்கவே வந்துள்ளார்கள். எனவே சில நேரங்களில் எல்லாவற்றையும் நீ தூக்கி சுமந்து கண்ணீர் வடிக்காதே. உன் ஆன்மாவின் பாரத்தை குறைத்து கொண்டு நீ மற்றவர்களுக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை செய். உன் பிரார்த்தனைக்கு சக்தி உண்டு. அது உன்னை சுற்றி இருப்பவரின் கர்மவினையை குறைக்க வழிகாட்டும். உன் மனதிற்கும் அமைதியை தரும். என் அன்பு பிள்ளையே, அப்பா, நீ வந்த பிறகு என் வாழ்க்கையில் எண்ணத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், மனதில் ஒரு அமைதி வந்துவிட்டது. ஆனால் அது மட்டும் போதுமா? வாழ வருமானமும் தேவை அல்லவா என்று நீ கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ நல்ல எண்ணங்களுடன் எதிலிருந்து வருமானம், எப்படிப்பட்ட வருமானம் உனக்கு வரவேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ அது உன்னிடம் கண்டிப்பாக வரும். அடைக்கவே முடியாதா? இந்த கடனை என்று கலங்கியவர்களுக்கும் அதனை அடைக்கக்கூடிய பொருளாதார மேம்பாடு வரும். சகலமும் தரும் சரவண பவ மந்திரம் உனக்கு தேவையான செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. மகிழ்ச்சியோடு இரு. ஓம் சரவணபவாய நமः.